மரத்தடி. அது மரத்தடிங்கிறது நமக்கு முக்கியம். மரத்தடி நிழல், வேப்ப மரம், புங்க மரம், இதெல்லாம் கிரிவல பாதையில் 2-3 நாள் முன்னாடி நட்டுட்டு வந்தோம். மக்களுக்கு எல்லாம் வசதியாக இருக்கணும், நிழல். அது நம்முடைய இந்து சமயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மரங்களே பிள்ளைகள் என்பதாக ஒரு புஸ்தகம் வெளியிட்டிருக்கும். ஒரு கிராமம் என்று சொன்னால் இன்னென்ன மரங்கள்லாம் நடணும், இந்த மரங்கள் நடுவதன் மூலமாக புண்ணியம் எப்படி கிடைக்கிறது, குழந்தை இல்லாதவர்களுக்கும் புண்ணியம் கிடைப்பதற்கு இந்த மரங்களை நடுவதன் மூலமாக அந்த குழந்தை இல்லாதவர்கள் கூட புண்ணியம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை சொல்லியிருக்கிறார். அப்படி அந்த புஸ்தகம் மடத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழில். பல புராணங்களில் அந்த மரம் வளர்ப்பதற்கான வழிமுறைகள், விதிமுறைகளை சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நம்முடைய நாட்டிலே பல்வேறு ஸ்தலங்களில் ஸ்தல விருட்சங்கள் என்று இருக்கின்றன. இங்கு இருக்கக்கூடிய சிதம்பர க்ஷேத்திரம், சிதம்பரத்துக்கு தில்லை அந்த மரம். அது தில்லைன்னு ஊருக்கும் பேர் இருக்குது, சிதம்பரங்கிறாங்க, தில்லைங்கிறாங்க. இந்த தில்லை மரம்ங்கிறது அந்த சிதம்பரத்துக்கான ஸ்தல விருட்சம். ஏகாம்பரேஸ்வரர் காஞ்சிபுரத்திலே அந்த மாமரம் ஸ்தல விருட்சம். திருப்பராய்த்துறை திருச்சி பக்கத்தில் இருக்குது, அங்கே பராய்ங்கிற மரம் அந்த ஸ்தல விருட்சம். செய்யாறு அங்கே திருவத்திபுரம், அங்கே பனைமரம், அங்கே ஸ்தல விருட்சம். திருவானைக்கோவில் அங்கு அகிலாண்டேஸ்வரி அம்மன் பேர், அங்கே ஜம்புகேஸ்வரர்னு சுவாமி பேர். அங்கே யானை பூஜித்ததாக வரலாறு. அங்கே நாவல் மரம், அங்கே ஜம்புகேஸ்வரர், ஜம்பு மகர்ஷி பூஜித்த ஸ்தலம் ஜம்புகேஸ்வரம். இப்படி நம்முடைய நாட்டிலே நல்ல தர்ம காரியங்களை, அன்னதானத்தை, தண்ணீர் பந்தல், மரம் நடுவது, 10 பேருக்கு எழுத்து சொல்லித் தருவது, வித்யாதானம் என்று அதற்கு பெயர். பல்வேறு தானங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவ.